விவசாயத்தில் பொதுவாக லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். லாபம் வந்தாலும் நம்மளுக்கு தான், நஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு தான். லாபமாக இருந்தாலும் சரி தான், நஷ்டமாக இருந்தாலும் சரி தான், எதுவுமே பார்க்காம தான் நம்ம இவ்வளோ காலமாக நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே போல் இந்த தைப்படத்துக்கும் ஏதாவது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கு ஆரம்பித்தாச்சு. நம்மக்கிட்ட வந்து பவர் டில்லர் எதுவுமே கிடையாது. அதனால் வண்டி வச்சுருக்கவங்கக்கிட்ட நம்ம கேட்டேன். ஸோ மணிக்கு வந்து 1,400 1400 அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரமாக ஓடிச்சு. ஸோ அதுக்கே 2000 கிட்ட வந்துட்டு. புல் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம ரொட்டேட்டர் ஓட்டியிருக்கோம். இதே புல் கம்மியாக இருந்ததுன்னா 5 கிலோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் ஓட்டினோம்னா கொஞ்சம் லாபப்படும். நல்லா விழுதாங்களா இல்லை நல்லா விழலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவே வேண்டாம் போல். நம்ம நாய்க்குட்டியே பார்த்திங்கன்னா எங்கெங்கே விழணுமோ அவ்வளோ இடமும் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. வண்டி பின்னாடியே போய் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரே சிரிப்பாக தான் இருந்துச்சு. நம்ம உழுதுகிட்டு இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா தொழு உரம் அடிச்சிருக்கு. அது போக பார்த்திங்கன்னா இந்த மக்கின குப்பை, அது போக நம்ம வேப்பஞ்சந்து எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் மண்ணில் எந்த சத்துமே இல்லைன்னா மரத்தோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நம்ம கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ கெமிக்கலை தவிர்க்கிறதுக்காண்டி நம்ம இயற்கையாகவே உரம் நிறைய போட்டு வச்சுருக்கோம். ஃபைனலாக நம்ம உழுதுட்டு நம்ம இடத்த பார்க்குறப்போவே பார்க்குறதுக்கே மனசு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. எவ்வளோக்குள்ளே புழுதியாக்கியிருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம தைப்பட்டத்தை நல்லபடியாக ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.